கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நாம் கடந்த சில தினங்களாக சில வசனங்களை எடுத்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் நாம் நமக்காகவும் நம் குடும்பத்துக்காகவும் ஜெபிக்க இருக்கிறோம். நாம் இணைந்து ஜெபிப்போமா? நம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தெய்வமாக இருக்கிறார். ஜெபம் செய்வோம். அப்பா பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நீர் தந்த இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீர் ராஜா. ஆண்டவரே அப்பா, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நீர் கண்மணி போல உடைய இரத்த கோட்டைக்குள்ளாக உடைய சட்டைகளுக்குள்ளாக நீர் மூடி மறைத்து நீர் அரவணைத்து நீர் பாதுகாத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை பாதுகாத்த கர்த்தர் இனிமேலும் எங்களை காக்க நீர் வல்லமையுள்ள தெய்வமாய் இருக்கிறீர் ராஜா. இந்த நாளிலும் ஜீவனுள்ள தெய்வமாகிய உம்மை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில் நல்லவராக நன்மை செய்கிறவராக நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய வாரத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த வாரத்தை நாங்கள் தொடங்குகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த புதிய வாரம் கூட எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாரமாக, நன்மைகளின் வாரமாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அமையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் உடைய கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, உடைய சுத்தத்தை செய்யக்கூடியவர்களாக ஆண்டவரே நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் இந்த உலகத்தில் ஜீவிக்கணும். உமக்கு பிரியமான பாதையில் நடக்கணும். உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நானோ என்னுடைய குடும்பத்தாரோ செய்யாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லா நபரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. குடும்பத்தில் இருக்க சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பரிசுத்தமாக இந்த உலகத்தில் வாழ நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, பாவமான காரியங்களில் பிள்ளைகள் ஈடுபடாதபடிக்கு ஆண்டவரே பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வாழக்கூடிய கிருபையை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யோசேப்போடு கூட நீர் இருந்தது போல எங்கள் பிள்ளைகளோடு இருந்து எங்கள் பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ நீரே உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வசனத்தை கேட்டு ஆண்டவரே உடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. ஆண்டவரே, உடைய இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. உமக்கு பிரியமான பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, உடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முதியவர்களுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலனையும் கட்டளிடுங்க. எந்த சுகவீனமும் எந்த பலவீனமும் அவர்களை தாக்காதபடிக்கு அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கக்கூடிய கிருபையை நீங்க கட்டளிடுங்க இசப்பா. ஆண்டவரே, இன்னுமாக நாங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிங்க இசப்பா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வார்த்தையின் படியாகவே ஆண்டவரே உடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் வாய்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்தெந்த காரியங்களில் தடை இருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் மாறி போய் ஆண்டவரே அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் வாய்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே நன்மையான காரியங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ செய்து ஒவ்வொருத்தரையும் நீர் மகிழ பண்ண போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நன்மையான ஈவுகளை உடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உம்மை மகிமைப்படுத்த நீர் கிருபை பாராட்டுவீராக. நீங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்ம எல்லாரும் ஜெபிச்சிருக்கோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இதே போல் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நாம் ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் நாம் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்தாருக்காகவும் நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். இதே போல் நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு நாள் மாத்திரமல்ல, எல்லா நாளும் நம்முடைய குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு நம்முடைய குடும்பத்திற்கு உண்டாயிருக்கும். கர்த்தர் நம்மை அழகாக நடத்துவார். நமக்கு சில நேரங்களில் தெரியாது எந்த பாதையில் போகணும், என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நாம் தெரியாமல் நாம் திகைத்து நாம் தவித்து நிற்கிற நேரத்தில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருமையாக நம்மை நடத்துவார். அவர் நேர்த்தியான பாதையிலே நம்மை நடத்தி நம்முடைய வாழ்க்கையில நாம் பெரிதான நன்மைகளை அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் செய்வார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கார். சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கான எல்லா காரியங்களையும் அவர் நேர்த்தியாக செய்வார். God bless you.